Hello friends, welcome to Kokila's channel. இந்த வீடியோல கடையில விக்கிற வறுத்த குழம்பு ஊறுகாய் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 4 ல இருந்து 5 ஸ்பூன் மணத்தக்காளி வறுத்தல் எடுத்து வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்ல வச்சு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதே பாத்திரத்துல ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 3 தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்க அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டு ஒரு 3 நிமிஷம் வேகட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். 7 பல் பூண்டு உரிச்சு வச்சிருக்க அதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு நல்லா கெட்டியா கரைச்சி வச்சிருக்க அதை ஊத்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்க பாருங்க குழம்பு கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இப்ப வறுத்தலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்க பாருங்க வறுத்த குழம்பு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த வறுத்த குழம்பு 1 டேபிள் ஸ்பூன் வச்சு சுட சுட சாதத்தோட சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் இது கூடலாம் செம்மையான பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இது மோஸ்ட்டாக பேச்சுலருக்கு அப்புறம் வேலைக்கு போயிட்டு வந்து சமையல் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்கிறவங்களுக்கு இதை செஞ்சு வச்சு சும்மா ஸ்டோர் பண்ணி வச்சா 1 மாதம் ஆனாலும் கெடாது, சாப்பிடலாம். முக்கியமான விஷயம் உப்பு ஆயிலோ ஊறுகாய் மாதிரி நிறைய ஆட் பண்ணி வச்சுட்டோன்னா 1 மாதம் ஆனாலும் கெடாது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.